உறவுகளுக்கு அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு முறை மலையகத்தை நோக்கி பயணம் என்றோம். உண்மையில் 2014ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கின அந்த மலையக சொந்தங்களோடனான உறவு அங்கே நமக்கு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல ஒரு நெருக்கமாக இருந்தது. இருந்தாலும் இப்போதைய காலகட்டத்தில் அதிக அளவு பிஸியாக இருக்கிறோம், வேலையோடு ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்றதால சில ஃபங்க்ஷன்கள், சில ஏதாவது ஒரு குடும்ப நிகழ்வுகளுக்கு போகிறதுக்கு அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். இருந்தாலும் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கோபி இன்வைட் பண்ண உடனேயே எப்படியாவது போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அதுக்கிடையில் நிறைய சிக்கல்கள், தடங்கல்கள் எல்லாம் வந்தது. இருந்தாலும் அது ஒரு விடுமுறை நாள் அப்படின்றதால அது போகிறதுக்கான ஒரு முயற்சியை முழுமையாக எடுத்து ஏதோ ஒரு வகையில் அங்கே போய் சேர்ந்தோம். எனவே மலையகத்தை நோக்கி போகிற நேரம் அதனுடைய காட்சிகள் எல்லாமே எங்களுக்கு பழைய ஞாபகங்கள் பலவற்றை மனசுக்குள்ளே மீட்டி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த பசுமையான சூழல், இயற்கையான விஷயங்கள், தேயிலை தோட்டங்கள், எப்போவுமே மலைச்சாரலோடு இருக்கக்கூடிய பனிமூட்டங்கள், இது எல்லாமே ஒரு இயற்கையின் வனப்பு மிகுந்த அழகு அப்படின்னு சொல்லலாம். இயற்கையினுடைய குடையாக இருக்கக்கூடிய அந்த மலையகத்தை ரசிக்கிறதுக்கு இந்த ரெண்டு கண்களுமே போதாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். மலையகத்தை நோக்கி போயாச்சு. நம்மளோட தம்பி கோபியோட மகளுக்கு முதலாவது பிறந்த நாள். கோபி சஹானா தம்பதிகளோட மகள் தன்வி அவங்களோட முதலாவது பிறந்த நாளை கோல்டன் மஹால் அப்படின்னு சொல்கிற ஒரு மண்டபம், திருமண மண்டபம், ஏனைய நிகழ்வுகள் செய்யக்கூடிய மண்டபம், ஹட்டன் டவுனில் இருக்கக்கூடிய ஹைலண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகிற அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபமாக இருக்குது. இந்த மண்டபத்தை தான் கோபி புக் பண்ணியிருந்தார். எனவே அங்கே போன உடனே அதை கேட்கலாம் செய்து அப்படியே அந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. டிஜே எடுத்திருந்தாங்க, இப்படி எல்லா விஷயங்களும் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு வந்த உறவுகள், நண்பர்கள் நிறைய பேரை நீண்ட நாளைக்கு அப்புறம் சந்திக்க கிடைச்சது. நிறைய உறவுகள் எனக்கு முன்னாடி அறிமுகமான உறவுகளாக இருந்தாங்க. இருந்தாலும் 2 நாட்களாக அவங்களோட தொடர்பு கிடையாது, அவங்கள சந்தித்தது இல்லை அப்படின்ற நிலையில் நிறைய நண்பர்கள், நிறைய உறவுகளை அந்த இடத்துல சந்திக்க கிடைச்சது. இதை குடும்பமாக கூடி மகிழ்ந்த இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் மலையகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளோட வீடுகள் அப்படின்றது கொஞ்சம் நெருக்கமான வீடுகளாக இருக்கும். அதாவது குறிப்பாக அந்த வீடுகள் நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுமே நெருக்கமாக இருக்கிறதால ஏதாவது ஒரு மண்டபத்தை புக் பண்ணித்தான் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் செய்வாங்க. எனவே அங்கே தடபுடலான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருந்தது. எனவே அங்கே உள்ளே போனதுக்கு அப்புறம் நண்பர்கள், உறவுகள் எல்லாருமே கேக் வெட்டி மகிழ்ந்தாங்க. அதே நேரத்தில் வந்தவங்க எல்லாரும் கிஃப்ட் பண்ணாங்க. பிள்ளைக்கு கிஃப்ட் மேலே கிஃப்ட்டு குவிஞ்சிட்டே இருந்தது. அதே போல் சாப்பாடு போட்டிருந்தாங்க. லஞ்ச் மரக்கறி சாப்பிட்றவங்களுக்கு மரக்கறி இருந்தது, மாமிசம் மச்சம் சாப்பிட்றவங்களுக்கு மச்சம் இருந்தது. இப்படி எல்லாமே சாப்பிட்டு வயிறார வாழ்த்திட்டு போயிருந்தாங்க. மிக முக்கியமாக இந்த டிஜே மிக சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க. மலையகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிக முக்கியமாக இந்த இடத்துல எந்த உறவுகளாக இருந்தாலும் அந்த நடனம், ஆடல், பாடல், கொண்டாட்டத்தோடு அந்த நிகழ்வுகளை மகிழ்ச்சியாக கொண்டாடுறது வழக்கம். இதுக்கு முன்னாடியும் நாங்கள் போயிருந்த பல ஃபங்க்ஷனில் குடும்பமாக சேர்ந்து ஆடி பாடி மகிழ்வாங்க. இந்த விஷயம், இந்த வழக்கம் கிழக்கு மாகாணத்திலேயோ வடக்கு மாகாணத்திலேயோ பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மலையக சொந்தங்களுக்கு இந்த நிகழ்வுகளை கொண்டாடுறதுக்கான ஒரு விஷயம், என்னதான் தங்களோட கஷ்டங்கள் இருந்தாலும், என்னதான் குடும்பம் ஒரு வறுமை கூட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட அந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களோட திறமைகளை, குறிப்பாக ஆடல், பாடல் அப்படியான விஷயங்களை வளர்த்து கொள்றதுக்கு அடித்தளமாக இந்த குடும்ப ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கும். அதுக்கு ஒரு அடித்தளமாக தான் இந்த விஷயம் இருக்கிறது. மிக முக்கியமாக சின்ன குட்டியிலேருந்து மிகப்பெரியவர்கள், வயதானவங்க வரைக்கும் இந்த இடத்துல டான்ஸ் பண்ணக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமாக இங்கே சிலரோட டான்ஸ் ரசித்து பார்க்கக்கூடிய விதமாக இருந்தது, பிரமிக்க வச்சது, ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு நடனத்தை எந்த ஒரு நடன பள்ளியிலையும் பயின்றது கிடையாது. ஆனால் சின்ன வயசுலேயே அவங்கள ஆடுறதுக்கு அந்த குடும்பங்கள் ஊக்குவிக்குது. மிக முக்கியமாக இங்கே அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி, மாமா, மச்சான் அப்படின்னு சொல்லி தந்தை கூட மகனை கூட்டி கொண்டு விட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு அந்த இடத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இங்கே குடிச்சிட்டு வெறிச்சிட்டு ஆடினது கிடையாது. எல்லாருமே மகிழ்ச்சியில் தங்களோட திறமையை வெளிக்காட்டுற மாதிரி, எல்லாரோடையும் கூடி மகிழ்கிற மாதிரி ஆடுற மாதிரி இருந்தது. எனவே நிறைய உறவுகளோட அந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே வியந்து போயிட்டோம். எங்கடா இருக்கிறோம் நம்மெல்லாம் இப்படி டான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்மளோட நிருஷன்னா ஏஆர் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு மேனேஜராக இருந்தவர். எனவே அவரும் அங்கே வந்திருந்தார். அவர் விட மாட்டேன்ட்டார். எனக்கு தெரியும் எப்படியாவது இழுத்துருவார் அப்படின்னு சொல்லி கடைசியாக நம்மளும் அங்கே 2 ஸ்டெப்ஸ் போட வேண்டி இருந்தது. கண்டிப்பாக அதை பார்த்தவங்க அதுக்கப்புறம் நீ டான்ஸே பண்ணிடாத அப்படின்னு சொன்னதெல்லாம் மனசளவில் விளங்கினது. காரணம் நம்மளுக்கு தான் டான்ஸ் பண்ணவே தெரியாது. இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியில் கொஞ்சம் கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவே இங்கே டான்ஸ் பண்ண நிறைய உறவுகளோட நடன திறமை அப்படின்றது எதிர்காலத்தில் வளர்க்கப்படுமா இருந்தால் மிகப்பெரிய நடன கலைஞர்களாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் குட்டியிலேருந்து மிகப்பெரியவங்க வரை
ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே வந்து வித்தியாசமான ஒரு நடன கலைஞர் அல்லது ஒரு நடன ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தா எந்த அளவுக்கு ஆடுவாங்களோ அதை விட நல்லபடியாகவே இங்கே இருந்த குட்டிங்க ஆடியிருந்தாங்க. எனவே அப்படி ஆட இந்த டான்ஸை தான் நீங்கள் இந்த இதில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எனவே நண்பர்களோட உறவுகளோட கூடி மகிழ்ந்த இந்த கொண்டாட்டம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. தன்வி குட்டிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ளலாம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். காத்துருங்க.